திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. 10ஆம் திருமுறை திருமூலர் திருமந்திரம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 3ஆம் தந்திரம். 1ஆம் தந்திரம் 2ஆம் தந்திரம் முடிஞ்சு இப்போ 3ஆம் தந்திரம் பார்க்க வந்திருக்கிறோம். திருமூல நாயனார் அருளி செய்தது. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே அப்படின்ட்டு அருமையாக சொன்னவர். நாம் இன்றைக்கி 3ஆம் தந்திரம் 1 அட்டாங்க யோகம். இந்த அட்டாங்க யோகத்தில் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கன்னிகா பாரதி சேனல் இறைவனுடைய புகழை பாட இறைவனுடைய திருவருளால் நடக்குது. என்னுடைய முயற்சி எதுவும் கிடையாது. இதை இன்றைக்கி நான் பாடணும், இதை நான் போடணும்னாலும் அவருடைய டைரக்ஷன் இருந்தால் தான். அவருடைய டைரக்ஷன் இல்லைன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. அவன் நாட்டி வைக்கிறான், நம்ம ஆடுறோம். ஆகையினால் நீங்கள் அனைவரும் இதை பார்த்து சிவபெருமானுடைய திருவருளை பெறணும். முயற்சி திருவினையாக்கும்னு நாமும் கொஞ்சம் முயற்சியும் பண்ணணும். நான் போகமாட்டேன்னு இருந்தாலும் தூக்கி போய் அது விட்டுடுவார். அது இறைவனுடைய திருவருள். அதுக்கான புண்ணியம் நாம் பண்ணியிருக்கணும். திருச்சிற்றம்பலம். 10 3ஆம் தந்திரம் 1 அட்டாங்க யோகம். நாம் அட்டாங்க யோகம் எப்படி பண்ணணும்னு திருமூலர் சொல்கிறாரு. இப்போ பார்ப்போம். உரைத்தனவர் கரி ஒன்று முடிய நிறைத்த இராசி நிறை முறை எண்ணி பிரச்சதம் 8ம் முன் பேசிய நந்தி நிறைத்த இயமம் நியமம் செய்தானே. செய்த இயமம் நியமம் சமாதி சென்றுய்ய பராசக்தி உத்திர பூர்வ மெய்த கவச நியாசங்கள் முத்திரை எய்த உரை செய்வன் இந்நிலைதானே. அந்நெறி இந்நெறி எண்ணாதட்டாங்க தன்னெறி சென்று சமாதியிலே நின்மின் நன்னெறி செல்வார்க்கு ஞானத்திலேகலாம் புன்னெறியாகத்திற்போக்கில்லையாகுமே. இயம நியமமே எண்ணிலா ஆதனம் நயமுறு பிராணயாமம் பிரத்தியாகாரம் சயமிகு தாரணை தியானம் சமாதி அயமுறும் அட்டாங்கமாவது மாமே. நயமுறு பிராணயாமம் பண்ணுறது, பிரத்யாகாரம், சயமிகு தாரணை, தியானம், சமாதி, அயமுறு அட்டாங்கம் ஆவது மாமே அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. முதல்ல பிராணாயாமம் பண்ணணும், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்மளுக்கு வராது. இதெல்லாம் நம்ம குரு இல்லாமல் முயற்சிக்கவும் கூடாது. குரு இருந்து அவங்க சொல்லி கொடுத்தா தான் அதை நம்ம நடைமுறைப்படுத்தணும். இருந்தாலும் நம்ம திருமூலர் சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் நாம் பாடும்போதே நம்மளுக்கு அந்த பிராணாயாமம் நடக்கும். அதை நாம் அந்த இயம நியமமே எண்ணிலா ஆதனம் அந்த நியமத்தோடு நம்ம எல்லாம் பாடினோம்னா நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு தெரியாது. ஆகையினால் திருமூலர் திருமந்திரம்னு ஒன்று இருக்குது. அதையெல்லாம் நாம் பாடி தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஒருத்தர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அருமையான தமிழில். இதையெல்லாம் படிக்கிறதே நமக்கு புண்ணியத்தை சேர்க்கும். இந்த என்ன புண்ணியம் பண்ணணும், இந்த இதுவெல்லாம் நானும் தொட்டு படிக்கிறேன். என்னுடைய மண்டையில் கொஞ்சோண்டு போட்டு வச்சுருக்கார்.
ஆகையினால இதெல்லாம் நம்ம படிக்கிறதே நம்மளுக்கு நல்ல யோகத்தை தரும். இப்போ நம்ம இதையும் தெரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கி மூன்றாம் தந்திரம் முதல் பாடலை பார்த்துருக்கோம். இதில் 4 பாடல் தான் கொடுத்துருக்காரு. அனைவரும் இதை பாடி பணிஞ்சு சிவபெருமானுடைய திருவருளை பெறுங்க. உரைத்தனவர் கரி ஒன்று முடிய நிறைத்த இராசி நிறைமுறை எண்ணி பிரச்சதம் 8 முன் பேசியே நந்தி நிறைத்த இயமம் நியமம் செய்தானே. செய்த இயம நியமன் சமாதி சென்றுய பராசக்தி உத்திர பூர்வமெய்த கவசனிய சங்கள் முத்திரை எய்த உரை செய்வன் இந்நிலைதானே. அந்நெறி இந்நெறி எண்ணாதட்டாங்க தன்னெறி சென்று சமாதியிலே நின்மின் நன்னெறி செல்வார்க்கு ஞான சக்திகளேகலாம். அதாவது நாம் எந்த நெறியும் நம்மளுக்கு தெரியலனாலும் நல்ல நெறி செல்பவர்களுக்கு ஞான சக்திகளே ஆகும் அப்படின்றாரு. ஞான சக்திகளேகலாம் புன்னெறி ஆகத்திற் போக்கில்லையாகுமே. இயம நியமமே எண்ணிலா ஆதனம் நயமுரு பிராணயமம் பிரத்யாகாரம் சயமிகு தாரணை தியானம் சமாதி அயமுறும் அட்டாங்கமாவதுமாமே. அயமுறும் அட்டாங்கமாவதுமாமே. இதையெல்லாம் நம்ம உட்காந்து படிக்கிறதே ஒரு தியானம் மாதிரி தான். இதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி நம்ம படிக்கிறோம்னா அதுவே நம்மளுடைய நெறி நம்ம நல்ல நெறியில் கொண்டுக்கிட்டு போகுதுன்னு அர்த்தம். இதையெல்லாம் பாடணும், படிக்கணும். படித்தா நம்மளுக்கும் நம்ம கொஞ்சம் இறைவனுடைய நினப்பில் இருந்தோன்ற புண்ணிய லிஸ்ட்டில் போகும். ஆகையினால் இதையெல்லாம் பாடுங்க, படிங்க. திருமூலர் அருளி செய்த திருமந்திரத்தில் இன்றைக்கி நாம் 3ஆம் தந்திரம் 1 அட்டாங்க யோகம் பார்த்துருக்கோம். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.